வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் ஸ்டெல்லா ப்ரூஸ் அவர்கள் எழுதிய வெகு தூரத்தில் மனம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மேற்கொண்டு என்ன பேசுவதென்று தெரியாமல் ராஜரத்தினமும் காதம்பரியும் மௌனமாக நின்றார்கள். சரி, இப்ப நான் உங்களை ஒன்று கேட்க போறேன். வாங்கி தரேன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றேன். நீ கேட்டு இது வரைக்கும் நான் எதையும் வாங்கி தராம விட்டது கிடையாது. அதெல்லாம் பழைய கதை. இப்ப நீங்க முதல்ல சரி வாங்கி தரேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். நீ முதல்ல என்னன்னு கேளு. ரொம்ப மாறி போயிட்டீங்க டாடி. சொல்லும்போதே காதம்பரிக்கு உணர்வு மேலீட்டால் குரல் அடைத்து போயிற்று. காதம்பரியை வீழ்த்தி விடலாம் என்ற மெல்லிய பரவசம் ராஜரத்தினத்திடம் அரும்பியது. உனக்குத்தான் என் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு. தன்னுடைய நிலையை இறுக பற்றி கொண்டு ராஜரத்தினம் பேசினார். ஆனால் அவர் வீசிய கழியையே காதம்பரி பற்றி கொண்டாள். உடனே கழி ராஜரத்தினத்தின் பக்கம் வீசி அடிக்கப்பட்டது. சரியா சொன்னீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது தானப்பா. உங்களுக்கு தெரியுமா, ஏற்கனவே ஒரு விஷயத்துல என்ன நீங்க ஏமாத்தி இருக்கீங்க. நானா? நீங்களே தான். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். இறந்து போன நம்ம அம்மாவுடைய நகைகள் எல்லாமே எனக்குத்தான்னு நீங்க ரொம்ப நாள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. ஆனா கடைசியில என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியும். 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற முடிவுக்கு வந்ததும் ஏராளமான அத்தனை நகைகளையும் தூக்கி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. உண்டா இல்லையான்னு இப்ப சொல்லுங்கப்பா. ராஜரத்தினத்தின் முகம் அவமானத்தில் சிவந்து விட்டது. பதில் சொல்லாமல் தலை குனிந்து நின்றார். அந்த நகைகள் எல்லாம் எனக்கு வேணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு தெரியும் நகைகளை நான் எவ்வளவு தூரத்துக்கு வெறுக்கிறவள்னு. ஆனா நான் கேட்கறது சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்தினீங்களான்னு தான். அதனால தான் சொல்றேன். உங்க மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுன்னு. பேச்சு தொடரில் இந்த கணையை ராஜரத்தினம் தன்னுடைய உள் நோக்கத்துக்கு சாதகமாக திருப்பிக் கொண்டார். பரவாயில்லம்மா, அப்பாவை பத்தி நீ அந்த முடிவுக்கு வந்தா நான் என்ன செய்ய முடியும்? ஆனா ஒண்ணு, இப்ப சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அடுத்த நிமிஷமே அம்மாவோட அத்தனை நகைகளையும் உனக்கு தர்றேன். நடக்கவே நடக்காது. கேவலம் நகைகளுக்காக போய் எவனையோ நான் கல்யாணம் செஞ்சுப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைச்சுடாதீங்க. நகைகளுக்காக பண்ணிக்க சொல்லல உன்ன. வேற எதுக்காக சொன்னாலும் சரி, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்போ நான் எதுவும் செய்யறதுக்கு இல்ல. சொன்ன வார்த்தையை காப்பாத்த மாட்டீங்கன்னு சொல்றீங்க. எஸ். ஓகே. ஆனா ஒரு விஷயம் டாடி. முழுக்க முழுக்க இந்த வீடு என்னோட பேர்ல தான் இருக்கு. இல்லையா? பயப்படாத. அதுல எந்த மாற்றமும் வராது. இந்த வீடு உனக்குத்தான். நான் இன்னமும் உங்களுடைய பிசினஸில் ஒரு பார்ட்னர் தானே? எஸ். அதுலயும் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களோட பிசினஸ் பார்ட்னர் என்கிற முறையில கேட்குறேன். இனம் இனிமே தினமும் நான் ஆஃபீஸ்க்கு வரப்போறேன். என்னால வீட்ல அடைஞ்சு கிடக்க முடியாது. ஸோ எனக்கு தனியா ஒரு கார் வேணும். அதுவும் புத்தம் புது மாருதி கார் வித் ஏசி. வெரி சாரி காதம்பரி. புது ஏசி மாருதி கார் வாங்கித் தர உடனே பணம் எடுக்க முடியாது. கொஞ்சம் பணம் டைட் இப்போ. சில வினாடிகள் காதம்பரி ராஜரத்தினத்தை வெறித்து பார்த்தபடி நின்றாள். அப்படியானால் நீங்களும் உங்களின் 2வது மனைவியும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்கிற அதீத வார்த்தை உச்சங்களுக்கு தாவி விடலாமா என்று யோசித்தாள். அப்படி ஒரு வெற்றி வாகை சூட அவளுக்கு மனம் வரவில்லை. இந்த உச்சக்கட்டத்தில் அப்பாவிடம் தோற்று போகிற சுய இரக்கம் வந்தது. தம் நம் அப்பாவை போய் இப்படியெல்லாம் சிக்கலில் ஆழ்த்துகிறோமே என்ற வருத்தம் ஏற்பட்டது. அவ்வளவுதான். காதம்பரிக்கு யுத்தம் மறந்து போயிற்று. உரத்த குரலில் அழத் துவங்கி ஓடிப்போய் அப்பாவின் மார்பில் சாய்ந்து கொண்டாள். மகளை ராஜரத்தினம் பரிவுடன் அணைத்து கொண்டார். கொஞ்சம் கொஞ்சமாக அவளின் அழுகை அடங்க காத்திருந்தார். மகளின் கண்ணீரை துடைத்த பின் சொன்னார். உனக்கு ஏசி மாருதி கார் தானே வேணும்? ஒரே ஒரு வாரம் பொறுத்துக்கோ, வாங்கித் தர்றேன். சரியாம்மா? ராஜரத்தினத்தின் சட்டையில் தன் கண்களை துடைத்து கொண்ட காதம்பரி அவரின் புறங்கையில் செல்லமாக கிள்ளி வைத்தாள். உண்மையில் யார் யாரிடம் தோற்று போயிருப்பது? வீட்டு மாடியில் சாவித்திரியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் காதம்பரி. சாவித்திரி, நான் உன்னை ஒன்று கேட்பேன். மறைக்காம பதில் சொல்றியா? ஓ எஸ். நீ உன் லெட்டர்ல எழுதியிருந்த கோபாலகிருஷ்ணன் உன்னை எப்பவாவது தொட்டு பேசியிருக்காரா? கிடையாது.
தப்பா நினைச்சுக்காத. சும்மா ஒரு சின்ன கியூரியாசிட்டி அதனால தான் கேட்டேன். தொட்டு பேசினா தப்பா? அது தெரியாது எனக்கு. இப்படியே பேசிட்டு போ. ஆனாலும் நீ இப்படி எக்ஸாம்ஸ் எழுதாம விட்டது ரொம்ப அநியாயம் காதம்பரி. நீ உன்னோட அப்பாவ ஒரு வழியில பழி வாங்குற. நான் என்னோட வழியில பழி வாங்குறேன். உனக்கு தெரியுமா? இன்னும் 4, 5 நாள்ல புது ஏசி மாருதி கார் எங்க அப்பா எனக்கு வாங்கி தரப் போறார். எனக்கு மட்டும் தான் அந்த கார். இப்போ உனக்கு என்னத்துக்கு தனி கார்? அப்பாவால் புது ஏசி கார் எனக்கு வாங்கித் தர முடியாதுன்னு நினைச்சு ஒரு வீம்புக்காக கேட்டேன். முடியாதுன்னு சொல்வார். அத வச்சுக்கிட்டு 4 நாள் அவர் கூட சண்டை போடலாம்னு பார்த்தேன். அவரும் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னார். அப்புறம் என்ன நினைச்சாரோ, சரி வாங்கி தரேன்னுட்டார். எனக்கே ரொம்ப ஷேம் ஆயிடுச்சு. அப்ப உங்க அப்பா கிட்ட நீ தோத்து போயிட்ட? நோ நோ, இது ஒரு சின்ன இடைவெளி தான். என்னைக்காவது ஒரு நாள் வட்டியும் முதலுமா அப்பாவ பழி வாங்காம விடமாட்ட சாவித்ரி. எம்மா, என்னதான் காம்ப்ளெக்ஸோ, என்னதான் ஈகோவோ, சத்தியமா வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்க போறதில்ல. சொல்லிட்டு போ. இவ்வளவு பேசுற நீ முதல்லயே உங்க அப்பாவோட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க கூடாது. இத மட்டும் ஒப்புக்கிறேன். அது ஏன் தப்பு தான். அது சரி, இப்படியே எத்தனை நாள் இருந்துகிட்டு இருப்ப? வாழ்க்கை முழுசும். அப்ப பைத்தியம் பிடிச்சு தான் நிப்ப கடைசியில. பைத்தியம் பிடிச்சா நல்லதுதான். எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம். இனிமே என்ன பைத்தியம் பிடிக்கிறது? இப்பவே நீ பைத்தியம் தான் காதம்பரி. ஏய், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்கூட திடீர்னு வீட்ட விட்டு ஓடி போக போற நீ பைத்தியமா? இல்ல நான் பைத்தியமா? ஒருத்தன் கிருத்தன்னு அவர மரியாதை குறைவா பேச வேண்டாம். அவர் என்னோட வுட்பி. சாவித்திரியின் ஆணித்தரமான பதிலில் அழுத்தம் காதம்பரியின் கர்வத்தை புரட்டித் தள்ளியது. காதலிப்பவனை மணந்து கொள்ளப் போகிறவளின் உறுதி காதம்பரியின் நெஞ்சை தாக்கியது. இந்த தாக்கம் அவளுக்கு புதிது. இந்த பெண்மை அவளுக்கு புதிர். ஒரு ஆடவனுக்காக அவளின் உணர்வுகள் படபடத்ததில்லை. யாரோ ஒருவனுக்காக அவளுடைய மனம் பொங்கி சஞ்சலித்ததில்லை. எவனிடமோ நெகிழ அவளின் உடற்கூறு வேட்கையுற்றதில்லை. காதம்பரி காதம்பரியாகத்தான் இருந்திருக்கிறாள். இயல்பான பெண்ணாக அவள் இருந்ததில்லை. இந்நிலை பிழையான நிலையா? சாவித்திரிகள் வாழும் உலகம்தான் யதார்த்தமானதா? காதம்பரிகளின் அக உலகம் விரிசல் கொண்டதா? ஏற்கனவே பதிவு செய்து கொண்ட நேரத்துக்கு ஒரு நிமிடம் கூட பிசகாமல் காதம்பரி அந்த மனோ தத்துவ டாக்டர் தேஜஸ்வினியின் எதிரில் சற்று தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள். நேற்று அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வந்தவர் உன் குடும்ப நண்பர் காளிதாஸ் தானே? டாக்டர் தேஜஸ்வினி கேட்டாள். ஆமா, எங்க குடும்ப நண்பர் தான் அவர். முதலில் என்னை பற்றி அவர் என்ன சொன்னார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா டாக்டர்? அவற்றை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போது உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், என்ன சொல்கிறாய் என்பதுதான் முக்கியம். அதற்கு முன் ஒரு விஷயம். நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல தயங்கக்கூடாது. எந்த உண்மையையும் மறைக்கக்கூடாது. தெரிகிறதா? தெரிகிறது டாக்டர். ஒரு மனோ தத்துவ டாக்டராக நினைக்காமல் ஒரு தோழியுடன் மனம் விட்டு பேசினால் எப்படி பேசுவியோ அப்படி பேசினால் போதும். முயற்சி பண்ணுகிறேன் டாக்டர். நீ இன்று இங்கு வந்திருப்பது காளிதாஸை தவிர உன் வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாதில்லையா? தெரியாது. சரி, இப்போது உன்னுடைய பிரச்சனை என்ன? காதம்பரி தலை குனிந்தபடி பதில் சொன்னாள். தெரியல டாக்டர். பின் என்னை ஏன் சந்திக்க வேண்டுமென்று தோன்றியது உனக்கு? திடீரென்று எனக்குள் ஒரு பயம் வந்துவிட்டது டாக்டர். எதை பற்றி? யாரை பற்றி? என்னை பற்றி. உனக்கு உன்னை பற்றி வந்திருப்பது உணர்வு குழப்பமா இல்லை பயமா? தவறாக யோசித்து பதில் சொல். நன்றாக யோசித்து பதில் சொல். குழப்பம் வந்துதான் அது பயமாகிவிட்டது. வெரி குட் அப்சர்வேஷன். உனக்கு வந்த குழப்பம் என்னவென்று சொல் பார்க்கலாம். காதம்பரி யோசித்தாள். ரொம்பவும் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. சுருக்கமாக சொன்னாலே போதும். அதில்லை டாக்டர். என்னுடைய குழப்பத்தை எப்படி சொல்வதென்றே எனக்கு குழப்பமாக இருக்கிறது. காதம்பரி, விஷயத்தை நீ குழப்பக்கூடாது. அது என்னுடைய கேரக்டர் டாக்டர். யாரையாவது குழப்புவதென்றால் எனக்கு சந்தோஷம் அதிகம். ஒரு இடத்துக்கு நேராக போவதற்கு பாதை இருந்தால் கூட வேறொரு சுற்றுப்பாதையில் நான் போவேன். இந்த தன்மையில் ஒரு ஆபத்து இருக்கிறது காதம்பரி. இம்மாதிரி நீ நடந்து கொள்வதில் சில சமயங்களில் பாதை மாறி போய்விடலாம், அல்லது எது சரியான பாதை என்ற குழப்ப நிலை வந்து விடலாம். அப்படிப்பட்ட குழப்ப நிலையில் நான் இப்போது இருக்கிறேன் டாக்டர். டாக்டர் தேஜஸ்வினி காதம்பரியின் கன்னத்தை தட்டி கொடுத்தாள். அந்த கனிவு காதம்பரிக்கு இதமாக இருந்தது. சரி, இப்போது சொல். உனக்கு வந்திருக்கும் பயம் எதை பற்றி?
நீங்கள் இப்போது சொன்ன மாதிரி என் வாழ்க்கை பாதை தவறி போயிருக்கிறதோ என்ற பயம். இந்த ஒரு பயம்தானா? உதாரணத்துக்காக ஒரு பயத்தை சொன்னேன். எனக்கு பைத்தியம் பிடித்து விடுமோ என்ற பயமும் சில நாட்களாக அதிகம் இருக்கிறது. என்றைக்காவது நான் தற்கொலை செய்துதான் செத்துப் போவேனோ என்ற பயமும் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக எனக்கு என் அப்பா புது மாருதி ஏசி கார் வாங்கித் தருவதாக பிராமிஸ் பண்ணிவிட்டு 2 நாள் முன்பு சாரி, திடீர்னு பண நெருக்கடி. அதனால் கார் வாங்கித் தர முடியாது என்று கை விரித்து விட்டபோது இந்த பயம் மிக அதிகமாகிவிட்டது. சில தினங்களாக இன்னொரு பயம் வந்திருக்கிறது. என்னுடைய நெருங்கிய தோழி சாவித்ரி ஒரு பையனை காதலித்து அவனுடன் ஓடிப்போக இருக்கிறாள். அந்த பையன் அவளை ஏமாற்றி தெருவில் விட்டு விடுவானோ என்று என் மனம் பயந்து நடுங்குகிறது. இது உனக்கு தேவையே இல்லாத பயம். சாரி டாக்டர், இது தேவையான பயமா இல்லை தேவையில்லாத பயமா என்று எனக்கு தெரியாது. ஆனா அந்த பயம் எனக்கு இருக்கு. எஸ் எஸ் புரியுது. ஆனா காதம்பரி, இத்தனை பயங்களை பற்றி சொன்னாலும் கூட சுபாவத்தில் நீ பயந்தாங்கொள்ளி பொண்ணும் இல்லை. சரிதானா நான் சொல்லது? காதம்பரியின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. கரெக்ட் டாக்டர். நான் யாருக்கும் எதற்கும் பயப்படவே மாட்டேன். ஒரு சின்ன விஷயத்தை கூட அதிகமா சிக்கல் படுத்தி பார்ப்பதில் எனக்கு அசாத்தியமான தைரியம் உண்டு. உன்னுடைய சிக்கலான பர்சனாலிட்டி இங்கேதான் ஆரம்பிக்கிறது. என்னுடைய பிரச்சனை என்னவென்றால், இதெல்லாம் எனக்கு தெரிந்தும் கூட அதை குரூர சந்தோஷத்துடன் காம்ப்ளிகேட் பண்ணி விடுவதுதான். அதாவது உன்னோட ஈகோ எல்லாத்தையும் சிக்கலாக்கிடுது இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த ஈகோ முழு வீச்சுடன் இயங்கும் சமயங்களில் உன்னிடம் எந்த விதமான பயமும் இருப்பதில்லை, சரியா? எஸ். மிக சரியாக நீ விஷயங்களை வெளியிடுகிறாய் காதம்பரி. உண்மையில் உனக்கு என்னுடைய உதவி தேவையே இல்லை என்று நினைக்கிறேன். என்னுடைய ஈகோ அப்படித்தான் எனக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட நான் எங்கோ ஒரு மூலையில் செயலற்று போய் நிற்கிறேன் டாக்டர். எனக்கு உங்க உதவி வேணும். நேற்று வந்திருந்தாரே உன் நண்பர் காளிதாஸ். உண்மையில் அவர் என்னை விட உயர்வானவர். ரொம்ப புத்திசாலியானவர். அவரிடமே நீ உன் பிரச்சனைகள் பற்றி பேசலாமே. அந்த காம்ப்ளெக்ஸ் தான் என்னில் முதன்மையானது. ஆண்களிடம் என்னை ஆழமாக வெளிப்படுத்திக் கொள்வது என்னால் முடியவே முடியாத காரியம். அதனால் தான் திருமணத்தை பற்றி நினைத்தால் கூட எனக்குள் ஒரு சிலிர்ப்பு வருகிறது. ஒரு ஆணுடன் படுக்கையில் இருப்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத டாக்டர். செக்ஸை நான் வெறுக்கிறேன். காதம்பரி, எஸ். பிராக்டிக்கலாக உனக்கு செக்ஸ் பற்றிய அனுபவம் உண்டா? கிடையாது. பிராக்டிக்கலாக தெரியாத ஒன்றை எப்படி வெறுக்கிறாய் என்பதை எனக்கு சொல்வாயா? முன் அனுபவம் இல்லை என்பதற்காக ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு அபிப்பிராயமே இருக்க முடியாதா டாக்டர்? நோ, எந்த ஒரு அபிப்பிராயமும் சரி. முழுக்க முழுக்க தெரியாத ஒன்றை பற்றி ஏற்படவே முடியாது. காதம்பரியின் இறந்த காலம் புள்ளியாக சுழன்றது. அபிப்பிராயம் என்பது தெரிகிற ஏதோ ஒன்றை பற்றிய ரியாக்ஷன் தான். ஸோ செக்ஸ் என்பது உனக்கு தெரியவே தெரியாத விஷயம் அல்ல. புத்தகங்கள் மூலமாக படங்கள் வழியாக அது என்னவென்று நீ பார்த்து தெரிந்து கொண்டிருக்கலாம். அல்லது டாக்டர் தேஜஸ்வினி தயக்கத்துடன் நிறுத்தினாள். காதம்பரியின் முகத்தை கவனித்தாள். அவளின் பார்வை எங்கோ சூன்யத்தில் லயித்திருந்தது. சமுத்திரத்தில் வெகு தொலைவில் தனித்து தெரியும் கப்பலின் தோற்றம் அவளின் கண்களில் தெரிந்தது. இப்போது இது தொடர்பாக நீ எதுவும் சொல்ல நினைக்கிறாயா காதம்பரி? தேஜஸ்வினி கனிவுடன் கேட்டாள். காதம்பரி தலையை தாழ்த்தி கொண்டாள். தூரத்து கப்பல் லேசாக குலுங்கியது. என்றைக்கும் உண்மைகள்தான் நம்மை காப்பாற்றும் காதம்பரி. காதம்பரி மௌனமாகவே இருந்தாள். தயவு செய்து நீ பதில் சொல்ல வேண்டும். என்ன பதில் சொல்ல வேண்டும் என்கிறீர்கள்? செக்ஸை நீ வெறுப்பது ஏன் என்று கேட்கிறேன். ஏனென்றால் அது மிகவும் ஆபாசமாக தெரிகிறது எனக்கு. அது மட்டுமில்லை, செக்ஸில் ஒரு வன்முறை கூட இருக்கிறது. நான் இதற்கு பதில் சொல்கிறேன். பிறந்த ஒரு குழந்தைக்கு உணவு என்பது தாய்ப்பால்தான். மாமிசமும் உணவுதான் என்று அதை அந்த குழந்தைக்கு கொடுத்தால் அது இறந்து போகக்கூட வாய்ப்பிருக்கிறது. மிகவும் அந்நியமாகிவிட்ட குரலுடன் காதம்பரி கேட்டாள். இந்த உதாரணம் எதற்காக டாக்டர்? பக்குவம் இல்லாத வயதில் முறைகேடான மூர்க்கத்தனமான வழியில் ஒரு இளைஞன் ஒரு சிறுமியிடம் நடக்க முயன்றால்? பளீரென மார்பில் ஆடை கிழிக்கப்பட்டாற் போல் இருந்தது காதம்பரிக்கு. கலவரத்துடன் மிக மிக அருகில் மலங்க மலங்க விழித்தாள். அப்போது இன்டர்காம் ஒலித்தது. எஸ், மிஸ்டர் காளிதாஸ் வந்திருக்கிறார். மிகவும் சீரியஸான விஷயம் என்கிறார். உடனே உள்ளே அனுப்பு. மறு நிமிஷமே காளிதாஸ் உள்ளே பிரவேசித்தான்.
சாரி டாக்டர். காதம்பரியை நான் உடனே அழைத்து செல்ல வேண்டும். காதம்பரி மிரண்டு போய் எழுந்து நின்றாள். காதம்பரி, உங்க அப்பா சீரியஸா இருக்கார். இப்போதுதான் நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணி இருக்கிறார்கள். அப்பாவுக்கு என்ன காளிதாஸ்? காதம்பரி நடுங்கிக் கொண்டே கேட்டாள். ஹார்ட் அட்டாக், கொஞ்சம் சீரியஸ் தான். வாருங்கள் போகலாம். அப்பா என்று கதறிய காதம்பரியை கை தாங்கலாக அழைத்து சென்ற காளிதாஸ் காரில் ஏறிக்கொள்ள கார் விரைந்து கிளம்பியது. அடையாறில் இருந்த அந்த தனியார் மருத்துவமனையின் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் அனுமதிக்கப்பட்டிருந்த ராஜரத்தினத்தை பார்ப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. வேறோர் அறையிலும் வராந்தாவிலும் முன் தோட்டத்திலுமாக குடும்பத்தினரும் அலுவலக பணியாளர்களும் கவலையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். எத்தனை அடக்க முயன்ற முடியாமல் காதம்பரி பத்மாவதியின் தோளில் சாய்ந்து அழுது கொண்டிருந்தாள். சற்று தள்ளி தனது அண்ணன் சகாதேவனுடன் நின்ற வசந்தாவின் முகம் இருண்டு போயிருந்தது. மிக தாமதமாக கிடைத்திருக்கும் வாழ்க்கை மாற்றம் சின்னா பின்னமாகி போய்விடுமோ என்ற பீதி அவளின் கண்களில் குவிந்திருந்தது. அவளுடைய உதடுகள் மௌனமாக பிரார்த்தித்துக் கொண்டிருந்தன. மணி இரவு 8 ஆகி இருந்தது. முன் தோட்டத்தில் காளிதாஸ் மட்டும் தனியாக நின்றான். அவனுடைய மனம் கனத்து போயிருந்தது. எதிர்பாராத இந்த முடக்கம் அவனுக்குள்ளும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருந்தது. முற்றிலும் புதுமையாக ஒரு மனோ தத்துவ டாக்டரை சந்தித்து தனியாக பேச விரும்பி அதற்கு ஏற்பாடு செய்யும்படி அவனை காதம்பரி கேட்டுக்கொண்ட நிகழ்ச்சி முற்று பெறுவதற்குள் குறுக்கிட்டுவிட்ட ராஜரத்தினத்தின் சுகவீனம் ஒரு அசுப முகமனாக அவனுக்கு தெரிந்தது. மனோ தத்துவ டாக்டரிடம் காதம்பரியின் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வதற்கு சென்றிருந்த சமயம் அந்த டாக்டரிடம் காதம்பரி பற்றி குறிப்பிட்டு சொன்னவற்றை காளிதாஸ் நினைத்து பார்த்தான். அதாவது டாக்டர் இத்தனை நாள் பழகின வரைக்கும் அந்த காதம்பரி பற்றி நான் முக்கியமா சொல்ல நினைக்கிறது இதுதான். 1, தன்னோட அப்பா மேல அந்த பொண்ணுக்கு இருக்கிற அதீத அன்பு. 2, தான் கல்யாணமே செஞ்சுக்க போறது இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லி அதுக்கு அவ சொல்ற சில காரணங்கள். 3, தனக்கு ஆம்பளைகள் கிட்ட ஒரு விதமான இறுக்கம் இருக்குன்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. 4, பேசிட்டு இருக்கப்பவே எப்பவோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை நினைச்சு பார்க்கிற மாதிரி சட்டுன்னு சைலண்டா ஆஃப் ஆயிடுற மாதிரி இருந்துட்டு அப்புறமா பேசுறது. அதாவது ஒரு விதமான பிளாக் அவுட். சரியான வார்த்தை சொன்னீங்க. அடிக்கடி அந்த மாதிரி பிளாக் அவுட் வர்றத நான் கவனிச்சிருக்கேன் டாக்டர். அந்த பெண் வரட்டும், பேசி பார்த்த பின் மறுபடியும் உங்களிடம் பேசுகிறேன். இதற்கு முன் அவர்கள் அடையாறில் அவர்களின் பூர்வீகமான மிக பழைய பங்களாவில் இருந்தார்கள். காதம்பரி பிடிவாதமாக அந்த பங்களாவை விற்றுவிட சொல்லவே மகளின் வார்த்தையை தட்ட முடியாமல் ராஜரத்தினம் அந்த வீட்டை விற்றார். வெளிப்படையாக காதம்பரி சொன்னதில்லை என்றாலும் கூட அந்த பழைய வீட்டை கண்டாலே பிடிக்காது காதம்பரிக்கே. டாக்டரிடம் இன்னும் காதம்பரி பற்றி சொல்லாதவற்றையும் காளிதாஸ் நினைவில் கொணர்ந்தான். அவளை பற்றிய ஒவ்வொரு கோடாக விழுந்தது. அத்தனை கோடுகளுமே ஏதேனும் ஒரு புள்ளியில் சந்திக்க வேண்டுமே என்று கணக்கிட்டான். அந்த சிந்தனை புள்ளி பத்மாவதியின் அழைப்பில் கலைந்தது. எங்க அண்ணியும் அவங்க அண்ணனும் துணைக்கு ஒரு ஆபீஸ் பையனும் மட்டும் இங்க இருக்கட்டும். நாம் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்தா போதும்னு டாக்டர் சொல்றார். இப்ப எப்படி இருக்காம்? 24 மணி நேரம் போனா தான் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஆனா இங்க ராத்திரி இத்தனை பேர் இருக்க கூடாதாம். நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போன் பண்றேன். வசந்தாவின் அண்ணன் சொன்னான். காதம்பரி தன்னுடைய ஆத்திரத்தை காட்டிக்கொள்ள வழி இல்லாமல் மனதுக்குள் குமரினாள். நேற்று சொந்தம் கொண்டாடி வந்தவர்கள் இங்கே தங்குகிறார்கள். தன்னால் தங்க முடியவில்லை. என்ன அக்கிரமம்? அதெல்லாம் முடியாது. நானும் இங்கதான் தங்க போறேன். சொன்னா கேட்கணும். பிடிவாதம் எல்லாம் பிடிக்காம வீட்டுக்கு வா. பத்மாவதி கண்டிப்பான குரலில் சொன்னாள். அப்ப காளிதாசையும் நம்ம வீட்டுக்கு வர சொல்லுங்க. நானும் தான் வரேன் காதம்பரி என்றான் காளிதாஸ். ராஜரத்தினத்தின் வீட்டில் எல்லா விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. 2 மணி அளவில் பத்மாவதி போய் படுத்து விட்டாள். அலுவலக சிப்பந்திகள் இருவர் மாடி அறையில் இருக்க காதம்பரியும் காளிதாசும் ஹாலில் டெலிபோன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தார்கள். நீங்க போய் படுங்க காதம்பரி. உங்களுக்கு என்னோட மனசு தெரியலையா? போய் படுத்தா எனக்கு தூக்கம் வரும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ரெஸ்டாவது எடுத்துக்கலாமே. அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான். நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். சரி, அந்த சைக்கியாட்ரிஸ்ட் தேஜஸ்வினி நல்லா பேசினாங்களா? காளிதாஸ் பேச்சை மாற்றுவதற்காக கேட்டான். ரொம்ப அழகா இருந்தாங்க. நீங்க பேசணும்னு நினைச்சு போன விஷயங்களை பேசினீங்களா?
இப்ப எனக்கு அது முக்கியம் இல்ல. அப்பா நல்லபடியா எழுந்து உட்கார்ந்தா போதும். கொஞ்ச நாள் அப்பாவ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துனீங்க? அதான் கடவுள் எனக்கு நல்ல தண்டனை குடுத்துட்டார். அப்பா நல்லபடியா குணமடைஞ்சதும், நீங்க உங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுங்க. அதுவே அவருக்கு ரொம்ப பெரிய மருந்தா இருக்கும். சாரி காளிதாஸ். திரும்ப திரும்ப அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு எனக்கு போர் அடிக்குது. ப்ளீஸ். காளிதாஸ் வாஞ்சையுடன் காதம்பரியையே பார்த்தான். அப்போது டெலிபோன் ஒலித்தது. எஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூங்கிக்கிட்டு இருக்கார். டாக்டர்ஸ் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. இல்லையா? ஆமா, ஆமா. காளிதாஸ் ரிசீவரை வைத்தான். அப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காராம். யப்பா! பயந்து நடுங்கிட்டேன். அப்பா செத்துடுவாங்களோன்னு. அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன் நான்? யார் இருக்காங்க எனக்கு? காதம்பரியின் குரல் தழும்பியது. ஏன் நான் இல்லையா என்று கேட்கிற அளவுக்கு காளிதாசின் மனம் நெகிழ்ந்தது. பரிவுடன் அவளின் கூந்தலை தடவி கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. என்ன ஒண்ணு சொல்லாம என் மூஞ்சியையே பாக்குறீங்க? பார்க்கணும் போல இருந்தது. காளிதாஸ் பேசாம நீங்களும் இனிமே எங்க வீட்டுக்கே வந்துடுங்களேன். நான் அப்பா கிட்ட சொல்றேன். உங்க அப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டார். ஆனா பாக்குறவங்க ஏதாவது சொல்வாங்க. யார் என்ன சொன்னா நமக்கென்ன? நீங்களும் எங்க வீட்டுக்கே வந்துட்டா நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். முன்னெல்லாம் எனக்கு அப்பாவோட அன்பு மட்டுமே போதும் என்கிற மாதிரி ஒரு செக்யூரிட்டி இருந்தது. ஏனோ இப்ப அந்த செக்யூரிட்டி இல்ல. எனக்கு இன்னும் கொஞ்சம் அன்பு வேணும். இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். அதாவது உங்க அப்பாவோட இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பின்மை உணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அப்படித்தானே? அதனாலேயும் இருக்கலாம். காளிதாஸ் யோசித்தான். சரியான தருணம் கணித்திருப்பதாக தோன்றியது. ராஜரத்தினம் ஏன் மறுமணம் புரிந்தார் என்ற உண்மையை வெளிப்படுத்தி விடுகிற எண்ணம் அவனின் கண்களில் பரவியது. மறைத்து வைத்திருக்கும் பொருளை குழந்தைக்கு திறந்து காட்டுகிற ஆனந்தம் உணர்வுகளில் மலர்ந்தது. உண்மையை வெளிப்படுத்தி விடுவதுதான் சரியானதாகவும் புலப்பட்டது. ராஜரத்தினம் விரும்பிய திருப்பம் நிகழாமல் போனால் கூட பரவாயில்லை. காதம்பரியின் பாதுகாப்பின்மை இப்போது களையப்பட்டால் போதும். காதம்பரி, இப்ப நான் உங்களுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் தரப்போற ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். கொஞ்சம் தயாரா இருந்துக்கங்க. உங்கள பத்தின விஷயமா? இல்ல உங்க அப்பாவ பத்தின விஷயம். அப்பாவ பத்தி இனிமே எனக்கு எந்த அதிர்ச்சி வர மாதிரி என்ன விஷயம் இருக்கு? இருக்குமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்க அப்பா உண்மையா 2ஆம் கல்யாணம் ஏன் பண்ணிக்கிட்டார் தெரியுமா? ஏன்? சீக்கிரமே நீங்களும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். புரியல நீங்க சொல்றது. யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம அப்பா கூடவே வாழ்நாள் பூரா இந்த வீட்லயே இருக்கணும்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா? ஆமா. அப்படி நீங்க சொன்னதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா கிட்ட உங்களுக்கு இருந்த அளவு கடந்த அன்பும் நெருக்கமும் தானே? ஆமா. அந்த அன்பையும் நெருக்கத்தையும் கட் பண்ணணும்னு நினைச்சார். காதம்பரியின் முகத்தில் லேசாக அதிர்ச்சி பரவியது. எதுக்கு கட் பண்ணணும் காளிதாஸ்? அப்பதான் இந்த வீட்ல உங்களுக்கு ஒரு தனிமை ஏற்பட்டு அதை தாங்க முடியாம நாளடைவுல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமைக்கு சம்மதிப்பீங்கன்னு அவர் எதிர்பார்த்தார். காதம்பரியின் முகம் அதிர்வில் சிவந்து விட்டது. நெஞ்சு கனத்தது. உணர்வு மேலீட்டில் கண்கள் கலங்கின. உங்களுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அவளுடைய குரல் நொறுங்கிப் போய் ஒலித்தது. கல்யாணத்துக்கு முன்பே தனியாக என்னிடம் இதையெல்லாம் சொல்லி என் அபிப்பிராயத்தை கேட்டார். அப்போ அப்பா உண்மையில விரும்பி இந்த கல்யாணத்தை செய்துக்கலையா? இல்ல. ஆரம்பத்துல ஒரு நாடகம் மாதிரி தான் அவர பொறுத்த வரைக்கும் பிளான் பண்ணார். ஆனா வசந்தா என்கிற இன்னொரு பெண்ணுக்கு இது நிஜ கல்யாணம் தானே. அதனால அந்த பெண்ணுக்கு உரிய உரிமைகளையும் சுகங்களையும் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பில் தன்னை ஒரு சராசரி கணவனாகவும் அந்த பெண்ணுக்கு கமிட் பண்ணி கொண்டார். காதம்பரியின் மனம் கொந்தளித்தது. ஆனா அவரோட உண்மையான நோக்கம் உங்களோட கல்யாணம்தான். ஐயோ! உங்ககிட்ட வந்து அப்பா பேசினத என்கிட்ட நீங்க பேசி இருக்கலாமே! பேசுனா நீங்க உங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடுவீங்களா? காதம்பரி வெறியுடன் மேஜையில் ஓங்கி ஒரு குத்து விட்டாள். அவளுடைய முகம் ரத்தமாக சிவந்திருந்தது. அதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க மாட்டேன். ஆனா இத்தனை கருத்து வேறுபாடு எனக்கு வந்திருக்காதே! அப்பாவை இப்படியெல்லாம் மன கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டேன். நீங்க வந்து ரகசியமா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா, அப்பாவோட கல்யாணமே நடந்திருக்காதே காளிதாஸ். நீங்களும் அப்பா கூட சேர்ந்து உண்மைய மூடி மறைச்சு அநியாயம் பண்ணிட்டீங்களே! இப்ப நான் என்ன செய்வேன்? என்ன பண்ணுவேன்? சொல்லுங்க. காதம்பரி பொறுமி புலம்பினாள். எழுந்து குறுக்கும் நெடுக்கும் நடந்தாள். தலையில் படார் படார் என்று அரைந்து கொண்டாள். ஓடிப்போய் அப்பாவின் மடியில் தலை வைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. என் அப்பாதான் அவர். எனக்கு மட்டும்தான் அவர்.
காதம்பரிக்கு பெருமிதமாக இருந்தது. தன்னுடைய ஆனந்த வாழ்க்கைதான் அவரின் உண்மையான நோக்கம். காதம்பரிக்கு தலை தெறிக்க கடல் ஓரத்தில் ஓட வேண்டும் போல் இருந்தது. கண்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்டாள். யப்பா! கடவுள் காப்பாத்தினார் என்னை. கொஞ்ச நாளா வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாம எப்படி பயந்து நடுங்கிட்டேன். இனிமே கவலைப்பட எதுவுமே இல்ல. அப்பா நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும். நான் என்ன பண்றேன்னு பாருங்க. காதம்பரியின் கண்களில் கர்வமும் குறும்பும் மின்னின. அவளின் தனித்துவமான ஆளுமை நிகரற்று ஒலித்தது. இனிமே உங்க சின்னம்மாவிடம் இருந்த வெறுப்பு, பொறாமை எல்லாம் கூட உங்ககிட்ட இல்லாம போயிடும்னு எதிர்பார்க்கலாமா? ம்ஹ்ம். அவங்கள இனிமே நான் கடுகளவு கூட நெனச்சு பார்க்க தேவையில்ல காளிதாஸ். எங்க வீட்ல எத்தன செடி கொடிகள் இஷ்டத்துக்கு வளர்ந்து கிடக்கு. அது மாதிரி அவங்களும் இருந்துட்டு போகட்டுமே. அவங்கள நான் பொருட்படுத்தவே மாட்டேன். காளிதாஸ் உணர்ச்சி வசப்பட்டான். சட்டென காதம்பரியை நோக்கி கையை நீட்டினான். என்ன திடீர்னு கைய நீட்டுறீங்க? என்னமோ உங்க கைய குலுக்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். காதம்பரி சிறிது நாணத்துடன் தன் கரத்தை நீட்டினாள். காளிதாஸ் அவளின் கரத்தை பற்றி குலுக்கினான். அந்த கை குலுக்கல் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு புதிய உறவுக்கான பாலமாக நீண்டது. காதம்பரி, அப்பா உடம்பு குணமாகி வந்ததும் அவரை நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா? என்ன கேட்க போறீங்களாம்? சார், உங்க பொண்ணு இனிமே உங்களுக்கு பொண்ணு கிடையாது. எனக்கு தான். காதம்பரி இனிமே பொண்ணு. அதனால் உங்க பொண்ண எனக்கே கொடுத்துடுங்கன்னு கேட்க போறேன். காளிதாசின் இந்த அன்பு வீச்சை காதம்பரி என்ற மென்மையான பெண்ணால் தாங்க முடியவில்லை. அருந்த கொடி என அவளின் உடல் காளிதாசின் மேல் சாய்ந்தது. அன்புடன் அவளை அள்ளிக்கொண்ட காளிதாஸ் உரிமையுடன் காதம்பரியின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்ட போது டெலிபோன் ஒலித்தது. காதம்பரியை விலக்கிவிட்ட காளிதாஸ் வேகமாக போய் ரிசீவரை எடுத்தான். ஹலோ, வசந்தாவின் அண்ணன் சகாதேவன் பேசினான். சொல்லுங்க. காதம்பரி பக்கத்துல இருக்குதா? ஆமா. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சீரியஸ் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு பெரியவர் இறந்து போயிட்டாரு. ஹாலின் மத்தியில் தரையில் கிடந்தாள் காதம்பரி. அவளின் கூந்தல் கச்சை கச்சையாக விரிந்து கிடந்தது. கண்ணீர் வற்றிவிட்ட கண்கள் வீங்கி வெறிச்சோடி போயிருந்தன. அவளின் பார்வை எங்கும் அற்ற சூனியத்திலே சொருகிக் கொண்டிருந்தது. இடுகாட்டில் ராஜரத்தினத்தின் உடல் தகனம் செய்யப்பட்டு காரியங்கள் முடிந்து உறவினர்கள் பலரும் வீடு திரும்பியிருந்தார்கள். இறுதி காரியங்களை செய்த சிவராஜ் வெளி வராந்தாவில் உட்கார்ந்திருந்தான். எதிர்பார்த்த ஒரு சித்திரம் முற்றிலும் கலைந்துவிட்ட திகைப்பு நீங்காமல் காளிதாஸ் தோட்டத்திலேயே நின்றான். காதம்பரியை நெருங்கக்கூட அவனுக்கு அச்சமாக இருந்தது. அவளின் வருங்காலம் எத்தகையதாக இருக்கும் என்பதை அவனால் அனுமானிக்கவே முடியவில்லை. அனைத்துமே தகர்ந்து விட்டாற்போல் இருந்தது. வசந்தாவை நினைத்தபோது அவனால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. இதெல்லாம் தண்டனையா? ஜென்மம் ஜென்மமாய் தொடரும் வினையா? இந்த 2 பெண்களையும் யார் தாங்கி நிற்பது? நினைக்க நினைக்க மனம் கலங்கியது. அப்போது வசந்தாவின் அண்ணன் சகாதேவன் காளிதாஸை நோக்கி வந்தான். காளிதாஸ், வரீங்களா? மெயின் ரோடு வரைக்கும் போயிட்டு வரலாம். ஓ எஸ். இருவரும் சிறிது தூரம் பேசாமல் நடந்தார்கள். அங்கேயே நிக்கிறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? எல்லாம் எங்களோட தலைவிதி. ஏதோ இத்தனை வருஷம் கழிச்சாவது அவளுக்கு கல்யாணம் ஆச்சேன்னு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம். பொறுக்கல கடவுளுக்கு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்திருந்தால் கூட பரவாயில்லைன்னு தோணுது. 2.5 மாசத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க குமாரசாமியை காணோம்? நேத்திக்கு அவரோட வீட்டுக்கு தகவல் கொடுத்தப்பவே மணி 4. டில்லி போயிருக்காராம். ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைச்சு வரணுமே. யார் வந்து இனி என்ன செய்ய முடியும்? உங்க தங்கச்சி எப்படி இருக்காங்க சார்? அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு நியூஸ் கிடைச்ச நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வசந்தா வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசல. அப்படியே இடி விழுந்த மாதிரி பேதலிச்சு போயிருக்கு. கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்போது ராஜரத்தினத்தின் அலுவலக சிப்பந்தி வேகமாக வந்தார். காளிதாஸ் சார், உங்களை பத்மாவதி அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன். காளிதாஸ் வேகமாக சென்றான். பத்மாவதி வெளி வராந்தாவிலேயே நின்று கொண்டிருந்தாள். என்னங்க? காதம்பரி உங்களை கூப்பிட்டா. காளிதாஸ் வீட்டுக்குள் விரைந்தான். எழுந்திருக்காமல் காதம்பரி அப்படியேதான் தரையில் கிடந்தாள். மீண்டும் அவள் கண்களில் நீர் தேங்கி இருந்தது. அவள் அருகில் மண்டியிட்டு உட்கார்ந்த காளிதாசின் கண்களும் கலங்கி இருந்தன. அவனை ஏறிட்டு நோக்கிய காதம்பரியின் கண்களிலிருந்து நீர் உதிர்ந்தது. உரிமையுடன் அவள் கண்ணீரை துடைத்து கலைந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டான்.
காதம்பரியின் கண்களில் ஏதோ சொல்ல விரும்பும் பாவனை தெரிந்தது. என்னம்மா வேணும்? சாவித்திரிக்கு விஷயத்த சொல்லி அனுப்பிச்சிங்களா? காதம்பரியின் குரல் மெலிதாக ஒலித்தது. காளிதாசுக்கு சுருக்கென்றிருந்தது. சாரி காதம்பரி, மறந்து போச்சு. இதோ சொல்லி அனுப்புறேன். சாவித்திரியோட அட்ரஸ் சொல்றீங்களா? என் ரூம்ல ரேடியோ பக்கத்துல ஒரு நோட் புக் இருக்கும். அதுல சாவித்திரியோட அட்ரஸ் இருக்கு. காளிதாஸ் அவளுடைய அறைக்குள் போய் சாவித்திரியின் முகவரியை தேடி எடுத்து வந்தான். காளிதாஸ், என்னம்மா? நீங்க போக வேண்டாம். எங்க ஆபீஸ் ஆளுங்க யாரையாவது அனுப்பிட்டு ப்ளீஸ் நீங்க இங்க வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துட்டேன். காதம்பரி சொன்னபடி அலுவலக சிப்பந்தி ஒருவரை அனுப்பிவிட்டு காளிதாஸ் வேகமாக திரும்பி வந்தான். காதம்பரி, கொஞ்சம் எழுந்து பாத்ரூம் போய் முகத்தை கழுவி விட்டு வரீங்களா? சில நிமிடங்கள் கழித்து அவள் கையை காளிதாசனை நோக்கி உயர்த்தினாள். எழுந்து கொள்ளக்கூட முடியாத பலவீனத்துக்குள்ளாகி போயிருந்த அவளை காளிதாஸ் தன் புஜங்களை தொட்டு எழுந்து கொள்ள உதவி செய்தான். நிற்க முடியாமல் அவளுடைய உடல் தள்ளாடியது. பத்மாவதி வேகமாக வந்து அவளை தாங்கிக் கொண்டாள். கொஞ்சமா காஃபி சாப்பிடுறியா? காதம்பரி சரி என்று தலையாட்டினாள். வா, முதல்ல முகத்தை கழுவி தொடச்சு விடுறேன். பார்த்து கூட்டிட்டு போங்க. காதம்பரி மெதுவாக பத்மாவதியுடன் சிறிது தூரம் நடந்தவள் திரும்பி காளிதாஸை பார்த்தாள். பொருள் அறிந்த காளிதாஸ் அவள் அருகில் போனான். காளிதாஸ், நீங்களும் என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? காதம்பரி இப்படி கேட்டதும் காளிதாசுக்கு துக்கம் நெஞ்சை அழுத்தியது. போக மாட்டேன் காதம்பரி. போய் நீங்க முகத்தை எல்லாம் கழுவிட்டு வாங்க. 2 பேரும் காஃபி சாப்பிடலாம். ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்த பின் காதம்பரி சொன்னாள். இனிமே என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்ல வேண்டாம் காளிதாஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் காதம்பரி. காதம்பரி பத்மாவதியுடன் மெதுவாக நடந்து பாத்ரூமுக்கு போனாள். டைனிங் ஹாலில் காளிதாஸ் அவளுக்காக காத்திருந்தான். முகம் கழுவி துடைத்தபடி வந்த காதம்பரியின் முகத்தில் லேசாக புத்துணர்ச்சி வந்திருந்தது. காளிதாஸ் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டவளிடம் டவலை வாங்கி அவளின் முகத்தை நன்றாக துடைத்து விட்டான். சில வாரங்களுக்கு சமையல் வேலையை கவனித்துக் கொள்வதற்காக அமர்த்தப்பட்டிருந்த பெண்மணி இருவருக்கும் காஃபி தந்தாள். சில வினாடிகள் காஃபியை மௌனமாக உறிஞ்சிக் கொண்டிருந்த காதம்பரி, தினமும் சாயங்காலம் அப்பா கூட தான் காஃபி சாப்பிடுவேன் என்றாள். இனிமே காளிதாஸ் கூட சேர்ந்து காஃபி சாப்பிடு, பத்மாவதி ஆறுதலாக சொன்னாள். காளிதாஸ், நான் ஒன்று சொல்வேன், செய்வீங்களா? சொல்லுங்க, செய்யறேன். நான் எச்சில் பண்ண இந்த காஃபி உங்களால குடிக்க முடியுமா? எந்த உணர்ச்சியும் காட்டிக்கொள்ளாமல் காதம்பரி அவளுடைய காஃபி கோப்பையை அவனை நோக்கி நீட்டினாள். காளிதாஸ் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவளின் தன்மை ஒரு விசித்திர ஒளி சக்கரமாக அவன் எதிரில் சுழன்றது. எல்லா இலக்கணத்துக்கும் அப்பாற்பட்ட நவீன ஓவியமாக காதம்பரியின் முகம் அவனுக்கு தெரிந்தது. இந்த சோதனை கேள்வி அவளுள் இருக்கும் கர்வ முள்ளின் கீறலா அல்லது அவளின் வேறொரு புறத்தில் மென்மையான விகசிப்பா என அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சோ வாட், தாங்க குடிக்கிறேன் என்றான். காதம்பரி காஃபி கோப்பையை பின் வாங்கி கொண்டாள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கறதுக்காக கேட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாவை இதே மாதிரி கேட்டதுக்கு அவரும் உங்கள மாதிரியே தான் பதில் சொன்னாரு. அதான், சொல்லிவிட்டு காதம்பரி ஏதோ நினைவில் ஆழ்ந்தாள். என்ன காதம்பரி பேசிட்டே இருக்கீங்க, சட்டுன்னு ஆஃப் ஆயிட்டீங்க? ஒண்ணுமில்ல, எங்க அப்பாவோட ஆத்மா எங்க போச்சோன்னு யோசிக்கிறேன். காதம்பரியின் இந்த எதிர்பாராத பதிலில் சட்டென்று காளிதாசும் யோசனையில் ஆழ்ந்தான். காளிதாஸ், இவ்வளவு நாள் வரைக்கும் நான் சாவுன்னு சொன்னாலே பயந்து செத்துடுவேன். இப்ப என்னமோ திடீர்னு சாவு மேல ரொம்ப நெருக்கம் வந்திருக்கு. என்ன காரணம்னு தெரியல. காளிதாஸ் பதில் சொல்லாமல் காஃபியை உறிஞ்சிக் கொண்டிருந்தான். இப்ப எனக்கு செத்து போகணும் போல இருக்கு. காளிதாஸ் அவளுடைய கையை ஆதரவுடன் பிடித்து கொண்டான். செத்து போகணும்னு சொல்றது இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்தோ அல்லது வேற ஏதாவது நோய் வந்தோ இல்ல தற்கொலை பண்ணியோ செத்து போறோமோ அதை சொல்லல நான். அப்புறம் உண்மையில் எல்லாவற்றிலிருந்தும் நான் பிரிஞ்சுடணும். உங்களோட எல்லா ஞாபகங்களில் இருந்துமா? ஆமாம். எல்லா கடந்த காலத்தில் இருந்துமா? ஆமாம். உங்களால முடியுமா காதம்பரி அது? எனக்கு முடியாதுன்னு தோன்றதுனால தான் நான் செத்துடணும்னு சொல்றேன். எல்லாருடைய பிரச்சனையும் அதுதான். ஒரு ஸ்விட்ச் ஆஃப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். அப்படி ஒரு நிலைமை வந்தாதான் நான் பிழைச்சேன், இல்லைன்னா செத்தேன். சொல்லும் போதே காதம்பரியின் கண்கள் கலங்கின. இன்னும் என்னால நம்ப முடியல காளிதாஸ். என்னோட அப்பா நிஜமாவே செத்து போயிட்டார். இந்த உலகத்துல அவர் இல்லவே இல்லைங்கிற உண்மையை என்னால ஒப்புக்கவே முடியல.
சும்மா அப்பா வெளியூர் போயிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்துடுவாங்கன்னு நானா என் மனசுக்குள்ள அடிக்கடி நெனச்சுக்கிறேன். அப்படி நெனச்சு என்னையே நான் ஏமாத்திக்கிறேன். ஏன்னா, எனக்கு வேற வழி தெரியல. இருவரும் மௌனமாக இருந்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.